தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/3/2016 திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 2:22 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம். இன்றைக்கு முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் முன்னேற்றத்தினுடைய முதல் படிக்கு செல்லலாம். இன்னும் சரியாக ஒரு மாதம் முடிந்த பின்னாலே புத்தாண்டு பிறக்கப் போகின்றது. அந்த ஆண்டுக்கு பெயர் துர்முகி. நடக்கின்ற ஆண்டுக்கு பெயர் மன்மத ஆண்டு. அப்படி துர்முகி என்று ஒரு புதிய ஆண்டு பிறக்கின்ற பொழுது எல்லோரும் கடைகளுக்கு சென்று பஞ்சாங்கத்தை வாங்குவார்கள். அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டிலே பத்திரப்படுத்தி வைப்பது மட்டுமல்ல, அதன் பக்கங்களையும் நாம் புரட்டி பார்க்க வேண்டும். ஏராளமான செய்திகள் அந்த பஞ்சாங்கத்திலே இடம்பெற்றிருக்கும். அதிலே ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்திருக்கலாம். கூடாத நட்சத்திரங்கள் என்ற தலைப்பிலே சில பஞ்சாங்கங்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த காலத்திலே எந்த நட்சத்திரத்திலே எதை செய்யக்கூடாது என்பதை சுருக்கமாக 8 வரிக்குள்ளே பாடலாக பதித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை நீங்கள் ஒவ்வொருவரும் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரயாணம் என்பது உண்டு. அப்படி பிரயாணம் செய்கின்ற பொழுது பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் எந்த நட்சத்திரத்தில் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பரிகாரங்களை செய்துவிட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். அதே போல வியாதி வந்துவிட்டால் மருத்துவமனையை அணுகுகின்றோம். அப்படி அணுகுவதற்கு ஏற்ற நட்சத்திரம் எது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது இப்பொழுது வாடிக்கையாகிவிட்டது. முன்பெல்லாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லி கம்பராமாயணத்திலே வரும். கடன் பட்டவன் தான் நெஞ்சம் கலங்குவானாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூட மாற்றி எழுதியிருப்பான் கம்பன் என்று சொல்லுவார்கள். அப்படி கொடுத்த கடன் வசூலாக வேண்டும் என்றால் எப்பொழுது கொடுக்க வேண்டும்? இதை பற்றி 8 வரிகளுக்குள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த கவிதை ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதரை, விசாகம், ஜோதி, சித்திரை, மகம், ஈராறும் இந்த 12 நட்சத்திரங்களும் மாதனம் கொண்டார் மீறார், மாதனம் கொண்டார் தாரார். அதாவது நம்ம தனத்தை யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா கடனாக கொடுத்தால் அது திரும்பி வராதாம். ஆகையினாலே மாதனம் கொண்டார் தாரார், வழிநடைப்பட்டார் மீளார். பயணங்கள் சென்றால் மீண்டு வர வேண்டும். அதிலே சோதனைகள் ஏற்படுமாம். பாய்தனில் படுத்தோ தேரார், பாயிலே படுத்து விட்டால் தேரமாட்டார்களாம். இதற்கு ஒரு உவமை பாம்பின் வாய் தேரை தானே என்று முடித்திருக்கிறார்கள். பாம்பின் வாயிலே தேரை மாட்டிக்கொண்டால் எப்படியெல்லாம் அவதிப்படுமோ அதுபோல பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, அதுதான் முப்பூரம் என்பது, கேட்டை, விசாகம், சித்திரை, சுவாதி, மகம் ஆகிய இந்த 12 நட்சத்திரங்களிலே பணம் கடன் கொடுத்தால் மீண்டு வராது. பிரயாணம் சென்றால் பிரச்சனைகள் உருவாகும். வியாதியுடன் படுத்தால் குணமடைய தாமதமாகும். பாம்பின் வாய் தேரை போல துயரம் உண்டாகும் என்று அழகாக சொல்லி வைத்தார்கள். அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு நல்ல நட்சத்திரம் பார்த்து அவற்றை செய்தால் நமக்கும் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இக்கருத்தை தெரிவித்தேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சச்சரவுகள் நீங்கி சமாதான கொடி பறக்கும் நாள். நேற்றைய பிரச்சனை இன்று மாறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் 2 இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். பஞ்சமாதிபதி சூரியன் 12. எனவே குழந்தைகளால் விரயம் உண்டு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி குழந்தைகளிடம் நீங்கள் காட்ட வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் உச்சம். இன்றைக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு குதூகலம் அடைகின்ற நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட முன்வருவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு. அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாள். இன்றைக்கு கிளை தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்கள் அதிலே வெற்றியை பெறுவார்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஆரோக்கிய தொல்லை அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்றைக்கு கிழமை திங்கள், கார்த்திகை விண்மீன் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு
முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள். இன்றைக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதிலே உங்களுக்கு அனுகூலம் உண்டு. நேர்முக தேர்வில் வெற்றி பெறவில்லையே என்ற கவலை இன்றைக்கு அகலப் போகின்றது. உறவினர்களின் ஆதரவு உண்டு. பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் 8லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். சிம்மராசி நேயர்களே, நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. 2 முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மறைமுக பகை உண்டு. ஆனாலும் பகை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் பயமில்லை. இருப்பினும் ஜென்மத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். விரயங்கள் திடீர் விரயமாக வந்து சேரலாம். விரயங்கள் நீங்குவதற்கு சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். கன்னிராசி நேயர்களே, தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள். உங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6லே இருக்கிறார். உத்தியோக நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. தொழில் புரிபவர்களுக்கு தொழில் பங்குதாரர்கள் வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார்கள். லாபம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களோடு மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர ஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. எனவே உடன்பிறப்புகளை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். இன்றைக்கு எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. 2 மடங்காக செலவுகள் ஏற்படலாம். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட விரும்புவோர்கள் கொஞ்சம் யோசித்துத்தான் கையெழுத்திட வேண்டும். வில்லங்கங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். வியாபார நலன்கருதி செய்யும் முயற்சிகளை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பதுதான் நல்லது. இன்றைக்கு கார்த்திகை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்களின் ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுக்கு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் செய்த முயற்சிகளிலே புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்வீர்கள். 10லே குரு இருப்பதால் பதவியில் மாற்றம் உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் ஜென்மச்சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, பொது வாழ்விலே புகழ் கூடும் நாள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, சுப விரயம் செய்ய வேண்டிய நேரம். விரயச்சனி. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே ராகுவும் குருவும் சஞ்சரிக்கின்றார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாளாக கருதலாம். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். 2லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். என்ன இருந்தாலும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். யாரேனும் எதையேனும் சொன்னால் நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருப்பது நல்லது. சிறிய விஷயமே பெரிதாக மாறிவிடலாம். என்ன இருந்தாலும் பயணங்களையும் நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். ஜென்மகேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க செய்யும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. ஒரு சிலர் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆரோக்கிய தொல்லை ஏற்படத்தான் செய்யும். வைத்திய செலவு உண்டு. மீனராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். இன்றைக்கு தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 4-7க்கு அதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். வாகனப்படுதல் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் வந்து சேரலாம். அதே நேரத்தில்
வள்ளல்களின் ஒத்துழைப்பு மாலை நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்று மாலையில் நல்ல முடிவுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நட்சத்திர அடிப்படையில் வேலவனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.